ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடத்தை போலீசார் என்கவுண்டர் செய்ததில் பல சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்கின்றன என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து விளக்கம் கேட்டு காத்திருக்கிறார் வழக்கறிஞர் ஒருவர். அனல் குறையாத ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகப்போகிறது. ஆனாலும் அதையொட்டி எழும் சர்ச்சைகள் இன்னும் அடங்கவில்லை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டது திட்டமிடப்பட்ட நாடகம் என கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. ஏப்ரல் 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் நடைபெற்ற காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது கூட ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம் நீதிமன்றத்தில் வாய் திறந்து பேசுவதை தடுக்கவும், அவர் வாயை திறந்தால் உண்மை குற்றவாளிகள் மாட்டிக் கொள்வார்கள் என்பதால் போலி என்கவுண்டர் நடத்தப்பட்டதா என இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்பி பரபரப்பை கிளப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி பலராலும் சந்தேகிக்கப்படும் திருவேங்கடம் என்கவுண்டரின் பின்னணியில் உள்ள உண்மையை கொண்டுவர வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த சிறை கைதிகள் உரிமை மையம் இயக்குநர் புகழேந்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இதில் சம்பவத்தன்று இரவே ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம் உட்பட 8 பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஆஜராகினர். அதன் பிறகு 3 பேர் கைது செய்யப்பட அந்த எண்ணிக்கை 11 ஆனது. பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த 11 பேரையும் 5 நாட்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதிகளுக்க வேண்டும் என MKB நகர் உதவி ஆணையராக இருந்த வரதராஜன் எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதியன்று 11 பேரையும் போலீசார் கஸ்டடி எடுத்து கிண்டி அருகே வைத்து விசாரித்து வந்தனர். ஆனால் 13ஆம் தேதி அபிடவிட் போட்டு கஸ்டடி எடுத்த அதிகாரியான வரதராஜனை தூக்கிவிட்ட கோயம்பேடு உதவி ஆணையர் சரவணனை சம்பந்தமில்லாமல் இந்த வழக்கிற்குள் கொண்டு வந்து விசாரணை அதிகாரியான வரதராஜனை மாற்றியது ஏன் என்ற மர்மம் இன்னும் தெரியவில்லை. ஒருவேளை திருவேங்கடம் என்கவுண்டருக்கு வரதராஜன் சம்மதிக்க மறுத்ததால் அவரை மாற்றியிருக்கலாம். அடுத்தது ஆம்ஸ்டாங்கை கொலை செய்ய மாதவரம் அருகே பாம் தயாரித்ததாக திருவேங்கடத்திடம் வாக்குமூலம் பெற்றதாகவும் அந்த இடத்தை காட்டச் சொல்லி கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் தலைமையில் 5 போலீசார் அதிகாலையிலேயே திருவேங்கடத்தை அழைத்துச் சென்றதாகவும் சொல்கின்றனர். கஸ்டடி 5 நாட்கள் இருக்க அதிகாலை 4:15 மணிக்கெல்லாம் போலீசார் அவரை அழைத்துச் சென்றது ஏன்? இயற்கை உபாதை கடிக்க ரெட்டேரி ஏரிக்கரை ஆட்டுமந்தை அருகே இறங்கிய திருவேங்கடம் போலீசாரை தள்ளிவிட்டு தப்பித்துச் சென்றாராம். 5 போலீசார் இருந்துமே திருவேங்கடம் எப்படி தப்பித்தார்? துப்பாக்கி இருந்தும் போலீசார் ஏன் அப்போது திருவேங்கடத்தை சுட்டு பிடிக்கவில்லை? கஸ்டடி எடுத்து குற்றவாளி தப்பிய பிறகும் ஏன் அந்த காவலர்கள் யாரும் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை? இதுவரை திருவேங்கடத்தை தப்பவிட்ட காவலர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே ஏன் என்பதெல்லாம் சந்தேகம் கிளப்பும் விதமாகவே இருக்கிறது. போலீஸ் மைக்கில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தண்டையார்பேட்டை சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் புகாரி தன்னுடைய டீமுடன் சென்று திருவேங்கடம் மறைந்திருந்த இடத்தை கண்டுபிடித்தாராம். அப்போது திருவேங்கடம் சுட தற்காப்புக்காக புகாரி சுட்டதில் அவர் இறந்து போனார் என்கிறது போலீஸ் தரப்பு. சென்னையில் ஒரே நாளில் பல செயின் பறிப்பு சம்பவங்களை செய்த ராணி கொள்ளையனையும் என்கவுண்டர் செய்தார். அதேபோல திருவேங்கடத்தை ஏரிக்கரையில் தப்பிக்க விட்ட கொடுங்கையூர் இன்ஸ்பெக்டர் சரவணன் தான் ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றார். அதெப்படி சென்னையின் சமீப கால போலீஸ் என்கவுண்டரில் எல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட போலீசாரை சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் என தெரியவில்லை. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கையில் திருவேங்கடம் என்கவுண்டரும் திட்டமிட்டு செய்யப்பட்டது போலத்தான் தெரிகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு பொதுநல வழக்கு போட்டிருக்கிறேன். மேலும் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த இன்ஸ்பெக்டர் புகாரி மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறேன். நீதிமன்றமும் போலீசாரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. நீதிமன்ற விடுமுறை காலத்திற்கு பிறகு வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் தெரியவரும்.
திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்ததன் பின்னணியில் நிச்சயம் அரசியல் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அசைன்மெண்ட் கொடுத்த அரசியல் பிரமுகர்கள் குறித்து திருவேங்கடம் ஏதாவது வாக்குமூலம் கொடுத்திருக்கலாம். நீதிமன்றத்திலும் அவர் வாயை திறக்க நேரிடும் என்பதால் முன்கூட்டியே அவரது கதையை முடித்திருக்கிறார்கள். கைதாகியுள்ள மற்ற குற்றவாளிகள் வாயை திறக்க கூடாது என அச்சுறுத்துவதற்காகவும் திருவேங்கடம் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது மீண்டும் சூடுபிடித்திருக்கும் இவ்வழக்கின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் செய்திகளுக்காக செய்தியாளர் நவீன் இளங்கோவன்.